திடீர்னு ஒரு 2 இடத்துல ஒரு மாநாடு நடத்திட்டா நமக்கு மக்கள் செல்வாக்கு நிறைய இருக்குது, நம்ம வந்துடலாம், அப்படி 100 சீட்டு வந்துடலான்னு அவங்க நினைக்கிறது தப்பு. வராது. 100 தொகுதின்றதுலாம் எனக்கு தெரிஞ்சுலாம் கஷ்டம்தான். அவ்வளோலாம் எடுப்பாரான்றது தான் எனக்கு தெரிஞ்சு. ஒரு 10 தொகுதி எடுத்தாவே அவருக்கு பெருமை தான். கூட்டணி வச்சு அவங்களும் ஏற்கனவே அரசியல் பண்ணவங்க தான் இதில் கூட்டணியாக வருவாங்க. அவங்களோட கருத்தை வந்து இவர் மேலே திரிங்கிற மாதிரி வரும். அதனால் இவர் கூட்டணி வைக்கவே தேவையில்லை. நடிகருங்க நாடு ஆள முடியாது எப்பயுமே. இவர எம்ஜிஆரா இவர் எம்ஜிஆர் வந்து பொதுவாக 20 வருஷமா இருந்தார். இருந்துட்டு அரசியலில் வந்தார், நல்லா சோபிச்சார், விருந்து வந்தார். இவர் ஒன்றுமே பண்ணலையே. இவர் நடிகர் விஜய் புதுசாக வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, தமிழக வெற்றி கழகம்னு. ஆமாங்க. அவர் வந்து தனிச்சு தமிழகத்தில் நின்னாச்சுன்னா 100 தொகுதிகள் வரைக்கும் அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் வந்து 100 சீட்டு கிடைக்கும், வெற்றி வாய்ப்பு கிடைக்கின்றது பெரும் ஒரு அப்ரோச்மெண்ட், ஒரு இதுவாக சொல்கிறாங்க, ஒரு யோகத்தில் சொல்கிறாங்க. அதெல்லாம் கணிக்க முடியாது. தேர்தல் நேரத்தில் எந்த நேரத்தில் எப்படி ஆகும்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு நடிகர் திடீர்னு வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து நான் வெற்றி பெற்றுவேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில இதுவெல்லாம் இருக்குது, யூகம். அது யூகத்தை வளர்க்கணும். சாதாரணமாக எம்ஜிஆர் மாதிரி நடிகராக இருந்து ஒரு அரசியல் சிஎம் வந்தாருன்னா அது எல்லாரும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? அடிமட்டத்திலேருந்து வரணும். அப்படி வந்தால் தான் அவருக்கு வந்து 100 சீட்டு கிடைக்கும், 150 சீட்டு கிடைக்கணும். திடீர்னு ஒரு 2 இடத்துல ஒரு மாநாடு நடத்திட்டா நமக்கு மக்கள் செல்வாக்கு நிறைய இருக்குது, நம்ம வந்துடலாம், அப்படி 100 சீட்டு வந்துடலான்னு அவங்க நினைக்கிறது தப்பு. வராது. அவர் கூட்டணி வச்சா ஏதோ கொஞ்சம் தான் வரலாம், மெஜாரிட்டி கிடைக்கிறது கஷ்டம். ஒரு ஃபஸ்ட்டு முறையிலே வந்து நான் 100 சீட்டு வந்துடுவேன்னா அது இந்த பகல் கனவாக இருக்கும். அப்படிலாம் சாத்தியம் கிடையாது. தனியாக இருந்துலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் கூட்டணி வைக்கணும், கூட்டணி நல்ல ஒரு கட்சியாக பார்த்து கூட்டணி வைக்கணும். அதேமாதிரி 100 தொகுதின்றதுலாம் எனக்கு தெரிஞ்சுலாம் கஷ்டம்தான். அவ்வளோலாம் எடுப்பாரான்றதுலாம் எனக்கு தெரிஞ்சு. ஒரு 10 தொகுதி எடுத்தாவே அவருக்கு பெருமை தான். மேற்கொண்டும் இப்போ தான் அவர் வந்திருக்காரு, இன்னும் மேற்கொண்டு நல்லா வரணும். இந்த எலெக்ஷன் போனாலும் அடுத்த வாட்டி இந்த 5 வருஷம் முடிஞ்சோடனே அது மேற்கொண்டு ஒரு சிஎம் வரத்துக்கு கூட வாய்ப்பு. அதிமுக பாஜக வந்து விஜயை வந்து தங்களுடைய கூட்டணியில் இணைக்கிறது. தங்களோட கூட்டணியில் வந்து அவங்க இவர் தான் அவங்கள கூப்பிடணுமே, சரி அவங்க கூப்பிட்டு இவர் போகக்கூடாது. 2 பேருமே எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தமிழ்நாட்டில் விஜயோட பார்க்க போனால் இவங்க 2 பேருமே வேலைக்கு ஆக மாட்டாங்க. ஏடிஎம்கேவும் சரி, பிஜேபியும் சரி, 2 பேருமே. அதுக்கு விஜய் வேணால் இவங்க சிஎம்க்கு பதவி கொடுத்து, அந்த தலைவர் பதவி கொடுத்து இவங்க வந்து இவர் கூட கூட்டணி வேணால் சேரலாம். அழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? விஜய் அழைப்பாரான்றது தெரியல. ஆனால் அவங்க விஜய்க்கு ஸ்கெட்ச் போடுறாங்க, விஜயை தூக்கணும்னு தான் பார்க்குறாங்க. ஆனால் விஜய் அப்படி போகக்கூடாது. என்னை பொறுத்த வரையும் அவங்க தான் இவர்கிட்ட வரணும். அந்த அளவுக்கு அது அவர் கையில் தான் இருக்குது. ஆமாம், இந்த வருஷத்துக்குள்ளால எப்படி நாங்கள் கூட்டணிக்குள்ளால கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும் தான். அது எப்படி நம்ம சொல்ல முடியாது. எப்படி வேணால் நம்ம மக்கள் தீர்ப்பு சொல்லுவாங்க. மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்றாங்களே. மக்கள் திடீர்னு எப்போ எந்த முடிவு எடுக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. நல்ல முடிவாக எடுத்தால் சரி தான். சிஎம் எனக்கு தெரிஞ்சு இவர் எதிர்கட்சியாக வருவாரான்றது கூட எனக்கு தெரிஞ்சு டவுட்டு தான். ஆனால் எனக்கு ஒரு 10 தொகுதியாச்சு கம்பல்சரி விஜய் ஜெயிப்பார். கண்டிப்பாக வெல்வார் அவர். எந்த மாற்று கருத்தே கிடையாது இதில். இல்லை, எதை வச்சு சொல்கிறீங்க? அவரோட கொள்கை அந்த மாதிரி இருக்குது. பெண்களுக்கு முக்கியமாக, ஆம்பளைங்களுக்கு என்னன்னு தெரியல, ஆனால் பெண்கள் மொத்தம் முன்னே வராங்கன்னா இவர்கிட்ட ஒரு பாதுகாப்பு இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இல்லை, அவர் கூட்டணி வைக்கிறதாக இருந்தால் யாரு கூட கூட்டணி வச்சாச்சுன்னா நல்லா இருக்கும்? எங்களுக்கு கூட்டணியே தேவையில்லைன்றோம் நாங்கள். எங்களுக்கு என்னென்ன சுயேட்சையாக வருவார். கூட்டணி வச்சு அவங்களும் ஏற்கனவே அரசியல் பண்ணவங்க தான் இதில் கூட்டணியாக வருவாங்க. அவங்களோட கருத்தை வந்து இவர் மேலே திரிங்கிற மாதிரி வரும். அதனால் இவர் கூட்டணி வைக்கவே தேவையில்லை. அவர் மிகப்பெரிய ஒரு தலைவராக, இல்லைன்னா வருங்கால முதல்வராக கண்டிப்பாக முதலமைச்சராக வருவார். கருத்து கணிப்பாவது இந்த கணிப்பாவது பத்திரிகையாளர் அப்படி போடுவாங்க கருத்து கணிப்பு. தவிர நடிகர் நாடாள முடியாது. நடிகருங்க நாடாள முடியாது எப்பயுமே. இவர எம்ஜிஆரா எம்ஜிஆர் வந்து பொதுவாக 20 வருஷமா இருந்தார். இருந்துட்டு அரசியலில் வந்தார், நல்லா சோபிச்சார், விருந்து வந்தார். இவர் ஒன்றுமே பண்ணலையே. இவர் பொது வாழ்க்கையில் ஒருத்தருக்கு 20 வருஷமாக இருக்கணும். இவர் தமிழ்நாட்டு மக்களை என்ன பண்ணியிருக்காரு இது வரைக்கும்? ஒரு கொரோனா வந்தது, இவர் எதனா பண்ணியிருக்காரா? இல்லை ஒரு பெரு வெள்ளம் வந்தது, இல்லை ஏழை மக்கள் எதனா பண்ணியிருக்காரா?
எவ்வளோ சம்பாதிக்கிறார்? ஒரு 200 கோடி சம்பாதனைன்றாரு. ஒரு 100 ஏழை பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரா? இல்லை 100 ஏழை பசங்களை படிக்க வச்சிருப்பாரா? இல்லை சூர்யாவா அஜித்தா? அஜித் சொல்கிறீங்களா ஆதரிப்பேன், சூர்யா சொல்கிறீங்க நான் ஆதரிப்பேன். இவர் எல்லாம் படிக்கிறது தமிழ்நாடு மக்களுக்கு. மந்திர முதலமைச்சர் பதவி ஆசைப்படுறீங்க. திமுக அதிமுக இருப்பிரும் திராவிட கட்சி இருக்க வரைக்கும் எந்த கட்சியும் வேறு நிறுவ முடியாது இங்கே. புரியுதுங்களா? ஆனா ஒரு விஜயெல்லாம் கனவு தான் காணணும். புரியுதா இல்லையா? திமுக பார்த்து 25 நடிகர் இவர். திமுக பார்க்காத எம்ஜிஆரா, ஜெயலலிதாவா, இல்லை ஒரு விஜயகாந்தா, இல்லை ஒரு சரத்குமாரா, ஒரு கமலஹாசனா, ஒரு சீமானா? திமுக பார்த்த கட்சியா? இல்லை ஒரு காமராஜரா? எல்லாரும் பார்த்த கட்சி திமுக. திமுக அசைக்கவும் முடியாது யாராலையுமே. விஜயெல்லாம் வந்து வரவே முடியாது எந்த காலகட்டத்திலையும். நடிகர் விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம்னு சொல்லி புதிய கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர் தனியா நின்னா 100 சீட்டு வரைக்கும் தமிழகத்துல வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு கண்டிப்பா. கருத்து கணிப்பு கண்டிப்பா நடக்கும். நானே விஜய் ஃபேன் தான். அப்படியா? சரி சரி அதனால தான் விஜய்னு ஒன்று நான் அவனுக்கு பேசலான்னு வந்திருக்கேன். நான் விஜய் ஃபேன் தான். கண்டிப்பா சரி, நடக்கும். சரி. கண்டிப்பா இல்ல, என் ஓட்டுல தளபதிக்கு. அவர் தனியா நிக்கிறத நீங்க விரும்புறீங்களா? இல்லைன்னா யாரு கூட தனியா யாரு கூட்டணி? நின்னாலே கெத்தவரு. ம். தனியா நின்னாலே கெத்தவரு. அவருக்கு நல்ல ஒரு அரசியல் எதிர்காலம் இருக்கு. இருக்கு கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா இருக்கு. ஓகே. அவரு வருங்காலத்துல முதலமைச்சரா கண்டிப்பா வருவார். கண்டிப்பாக அவர் 100 தொகுதிக்கு மேலேயே வருவார். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மற்றதெல்லாம் வந்து மற்ற கட்சியெல்லாம் நான் ஒர்க் பண்ணுறாங்க, ஒன்று சார்ந்து தான் அவங்களாம் டிபெண்ட் பண்ணி போவாங்களே. பட்டு நம்ம டிவிக்கே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஓப்பனாக சொல்லப்போனால் மற்ற இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 200 கேஷ் தரும், பிரியாணி பேக்கெட் தரும், இந்த லேடிஸை கூப்பிட்டுடுவாங்க, அந்த ஜென்ஸை கூப்பிட்டுட்டு வாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இதில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு இதே கிடையாது. தனியாக இப்போ 20 மெம்பர்ஸ் யாருனாச்சும் இப்போ இந்த ஒரு மீட்டிங்க்கு போகணும், இந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படின்னா சுயமாக யோசித்து தான் அந்த ஒரு இதில் வந்து தைரியமாக இறங்கி வராங்க. யாரோட கம்பல்ஷன் எதுவுமே கிடையாது. அவர் பண்ணுறாருன்னா அது வந்து கரெக்டாக இருக்குது. எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது இப்போ பண்ணிகிட்ருக்குற ஆட்சியில். பட் இப்போ வந்து எல்லாமே சுயமாக நின்று யோசித்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. லேடிஸு தான் முதல்ல வந்து முன்னாடி நின்று ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க தைரியமாக. இல்ல இது அரசியல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கும். கண்டிப்பா, நீங்க கண்டிப்பா. சொல்றத பொறுத்து நான் கேட்கறேன். கண்டிப்பாக விஜய் மாற்றத்தை அவருடைய உருவாக்கும். வருகை வந்து ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக. உதாரணம் அவரோட மாநாடு. அவர் மாநாடு வந்து பார்த்திங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத ஒரு இதை உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாநாடுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக அத்தனை ஜனம் வர்றதே பெரிய விஷயம். ஸோ அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக மாற்றத்தை வரும். மகளிரோட ஃபுல் சப்போர்ட்டும் அவருக்கு இருக்கும்.